வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 2 புயல் அத்தியாயம் 5 ஹரிபுரா காங்கிரஸ். ராகவனும் சீதாவும் வீட்டு வாசலுக்கு வந்தபோது உள்ளே கலகலவென்று குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. வீட்டுக்குள்ளே சென்றதும் சூர்யா வசந்திக்கு விளையாட்டு காட்டி சிரிக்க பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ஓஹோ, அம்மாஞ்சியா, எப்போது வந்தாய் என்று சீதா குதூகல தொனியில் கேட்டாள். வந்து அரை மணி ஆச்சு அத்தங்கா. நீங்கள் திரும்பி வருவதற்கு ரொம்ப நாழிகை ஆகுமோ என்னமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். மாப்பிள்ளை சார், வசந்தி உங்கள் பேரில் குறை சொல்லுகிறாள். பாட்டியை ஒண்டியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கேயோ தொலைந்து போய்விட்டீர்களாம். பாட்டியை பார்த்து கொள்வதற்காக வசந்தி வீட்டிலேயே இருக்கிறாளாம். எப்படி இருக்கிறது கதை என்றான் சூர்யா. ராகவனுக்கு குபீர் என்று சிரிப்பு வந்துவிட்டது. வசந்தியை தூக்கி கொண்டு, துஷ்ட பெண்ணே, அப்படியா நீ சொன்னாய் என்று பொய்க்கோபத்துடன் கேட்டான் ராகவன். அப்பதித்தான் சொன்னேன், பின்ன என்னை ஏன் ஆத்தில வித்து போன என்றாள் வசந்தி. அம்மாஞ்சி, காங்கிரஸ் எப்படி நடந்தது என்று சீதா கேட்டாள். பிரமாதமாக நடந்தது என்றான் சூர்யா. உன் அம்மாஞ்சி போயிருக்கிற போது பிரமாதமாக நடக்காமல் பின் எப்படி நடக்கும் என்றான் ராகவன். காங்கிரஸ் நடந்ததை பற்றி கதை கதையாக சூர்யா சொல்கிறான். முதலிலே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்கள், சமையல் ஆறிப்போகிறது. சாவகாசமாக உட்கார்ந்து கதையை கேட்கலாம் என்றாள் காமாட்சி அம்மாள். சாப்பிட்டு விட்டு உட்காரும் ஹாலுக்கு வந்த பிறகு சூர்யா ஸ்ரீ சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் நடந்த ஹரிபுரா காங்கிரஸ் விமரிசைகளை வர்ணித்தான். ராகவன் கூட வழக்கமான அலட்சியமோ வெறுப்போ காட்டாமல் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு வந்தான். கதையை முடித்துவிட்டு சூர்யா, எல்லாம் நன்றாய்த்தான் நடந்தது, ஆனால் எங்களுக்கு மட்டும் அவ்வளவு திருப்தி இல்லை என்றான். எங்களுக்கு மட்டும் என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் என்பது யார் என்று ராகவன் கேட்டான். சோசியலிஸ்ட் பார்ட்டியை சொல்கிறேன். நான் அந்த பார்ட்டியைச் சேர்ந்தவன் என்றான் சூர்யா. சோசியலிஸ்ட் பார்ட்டி என்றால் என்ன என்று சீதா கேட்டாள். சூர்யா பதில் சொல்வதற்குள், சோசியலிஸ்ட் பார்ட்டி என்றால் பணக்காரன், ஏழை, புத்திசாலி, மடையன், நல்லவன், கெட்டவன், மனிதன், மாடு எல்லாவற்றையும் சரிமட்டமாக்கி சமுத்திரத்தில் அமுக்கிவிடுவது என்று அர்த்தம் என்றான். அத்தங்கா, நீ பயந்து போய்விடாதே, மாப்பிள்ளை தமாஷ்காக சொல்கிறார் என்றான் சூர்யா. போகட்டும், காங்கிரஸில் இப்போது மகாத்மா காந்தியின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டான் ராகவன். மகாத்மாவின் செல்வாக்குக்கு என்ன குறைவு? அவருடைய செல்வாக்கினால்தானே எங்கேயோ ஒரு மூலையில் உள்ள கிராமத்தில் இந்த வருஷம் காங்கிரஸ் இவ்வளவு சிறப்பாக நடந்தது. காந்தியின் போக்கிலேயே விட்டால் இந்தியா தேசத்தில் ஆண்டி பரதேசிகள் தான் மிஞ்சுவார்கள். எல்லாரும் கையில் கப்பறையை எடுக்க வேண்டியதுதான். ஆனால் பிச்சை போட யாரும் இருக்க மாட்டார்கள். காந்தியின் செல்வாக்கு இருக்கிற வரையில் இந்தியா ஒரு நாளும் உருப்பட போவதில்லை என்று ராகவன் கோபமாக பேசினான். வேண்டாமடா ராகவா, காந்தியை பற்றி நீ இப்படியெல்லாம் பேசாதே. காந்தியை மகான் என்றும் அவதார புருஷர் என்றும் ஜனங்கள் சொல்கிறார்களே என்றாள் காமாட்சி அம்மாள். ஜனங்கள் சொல்வதற்கென்ன, குருட்டுத்தனமாக எதை வேணுமானாலும் சொல்வார்கள். மகாத்மாவின் செல்வாக்கை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று ராகவன் கேட்டான். மகாத்மாவை பற்றி உங்களைப் போல் நான் நினைக்கவில்லை. அவர் மகான். இந்தியா தேசம் எவ்வளவோ அவரால் நன்மை அடைந்திருக்கிறது. ஆனாலும் சில விஷயங்களில் அவருடன் மாறுபடுகிறோம். உதாரணமாக, சுதேச மன்னர்கள் விஷயத்தில் மகாத்மா மிக்க பிற்போக்காயிருக்கிறார். அவர்களை பற்றி காங்கிரஸில் பேசவே கூடாது என்கிறார். நாங்களோ சுதேச மன்னர்கள் எல்லோரையும் அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றான் சூர்யா. தயவு செய்து நீங்கள் 2 பேரும் மகாத்மா காந்தியை பற்றி ஒன்றும் பேசாதீர்கள். எனக்கு கேட்க கஷ்டமா இருக்கிறது. மகாத்மா காந்திதான் தெய்வம் என்று என் அம்மா சொல்லி இருக்கிறாள். அதற்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்றாள் சீதா. நீயும் கூட அரசியல் விஷயத்தை பற்றி பேச வந்து விட்டாயா என்றான் ராகவன். அத்தங்கா, மகாத்மா காந்தி தெய்வமாகவே இருக்கட்டும். தெய்வத்திடம் வரம் கேட்பது உண்டல்லவா? அந்த மாதிரிதான் நாங்களும் மகாத்மாவிடம். நாம் கேட்டுத்தானா தெய்வம் கொடுக்க வேண்டும்?
என்றாள் சீதா. இந்த கேள்வி ராகவனுக்கு வியப்பை அளித்தது. சூர்யா, உனக்கும் உன் அத்தாங்காவுக்கும் தான் சரி. அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம் என்றான். அத்தங்காளின் சாமர்த்தியம் எங்களுக்கெல்லாம் அப்போதே தெரியுமே. அதனால்தான் லலிதா அத்தங்கா அத்தங்கா என்று உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறாள். ராத்திரி தூக்கத்திலே கூட அத்தங்காளை பற்றி உளறுகிறாளாம் என்றான் சூர்யா. இதிலிருந்து ராஜம்பேட்டையிலும் தேவப்பட்டணத்திலும் உள்ள பந்து ஜனங்களை பற்றி பேச்சு ஏற்பட்டு சிறிது நேரம் நடந்தது. சூர்யா, ஹரிபுராவுக்கு நீ பம்பாய் வழியாக போயிருக்கலாமே. டில்லி வழியாக வந்து தலையைச் சுற்றி மூக்கை தொடுவது போல் அல்லவா இருக்கிறது என்று ராகவன் கேட்டான். உங்கள் தாயாரிடம் நான் வடக்கே போகப் போவதாக சொன்னேன். எங்களை டில்லியில் கொண்டு விட்டுவிட்டு போயேன் என்று சொன்னார். அதனால்தான் வந்தேன். நான் என்னத்தை கண்டேன்? வடக்கே என்றால் டில்லிக்கு பக்கத்திலே இருக்கும் என்று நினைத்தேன் என்றாள் காமாட்சி அம்மாள். இங்கே உள்ளவர்களும் அப்படித்தான். மதராஸ்காரன் என்றால் ராமேஸ்வரத்தை பற்றி விசாரிப்பார்கள். சென்னை மாகாணம் முழுவதும் ராமேஸ்வரத்துக்கு 10 மைல் சுற்றளவில் இருப்பதாக இவர்களுக்கு எண்ணம் என்றான் ராகவன். ராமேஸ்வரம் என்றதும் ஞாபகம் வருகிறது. ஏண்டா அப்பா ராகவா, என்னை காசிக்கு எப்போ அழைத்து கொண்டு போகப் போகிறாய் என்று காமாட்சி அம்மாள் கேட்டாள். ஆகட்டும் ஆகட்டும், மெல்ல மெல்ல பார்க்கலாம். முதலில் டில்லியை பார்த்து வைப்போம். நாளைக்கு உங்களையெல்லாம் அழைத்து போய் டில்லி நகரத்தை சுற்றி காட்டலாம் என்று எண்ணியிருக்கிறேன். சூர்யா, நீ டில்லியை சுற்றி பார்த்திருக்கிறாயா என்று சீதா கேட்டாள். இன்னும் பார்க்கவில்லை. நாளைக்குத்தான் சுற்றி பார்க்கலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறேன். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று. எங்களுடன் நீயும் வந்து சேர்ந்து கொள். பேச்சாவது சுவாரஸ்யமா இருக்கும் என்றான் ராகவன். அன்றிரவு சீதா ஒரே உற்சாகமாக இருந்தாள். சூர்யாவிடம் ராகவனுக்கு இருந்த அலட்சிய பாவமும் வெறுப்பும் நீங்கி அவனுடன் சுமூகமாக பேசியதையும் அவனை டில்லி சுற்றி பார்க்க வரும்படி அழைத்ததையும் நினைத்து நினைத்து மகிழ்ந்தாள். தூங்குவதற்கு முன்னால் அவள் சாலை முனையில் பார்த்த ஸ்திரீயை பற்றி ராகவனிடம் சொல்ல வேண்டும் என்று உத்தேசித்திருந்தாள். ஆகையால் இன்றைக்கு ஒரு பொம்மநாட்டிய பார்த்தோமே என்று ஆரம்பித்தாள். மறுபடியும் உன் பொம்மநாட்டி கதையை ஆரம்பித்து விட்டாயா என்றான் ராகவன். அப்போது சீதாவின் மனத்தில் இருந்த ஸ்திரீ வேறு, ராகவன் எண்ணிக்கொண்ட ஸ்திரீ வேறு. ஆனாலும் ராகவன் அவ்விதம் வெடுக்கென்று பேசியதும் சீதா சிறிது தயங்கி தனக்குள் சிந்தித்து பார்த்தாள். சந்தோஷமாயிருக்கிற சமயத்தில் வேண்டாத விஷயத்தை பற்றி பேசி தொந்தரவை விலைக்கு வாங்குவானேன் என்று எண்ணி பேசாமல் இருந்துவிட்டாள். எனினும் அவளுடைய மனத்திலிருந்து கையில் கத்தியுடன் சாலை முனையில் நின்ற ஸ்திரீயின் தோற்றத்தை அடியோடு அகற்ற முடியவில்லை. அத்தியாயம் 5 ஹரிபுரா காங்கிரஸ் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.